4 நாள் கொண்டாடுற பொங்கல் பண்டிகையை பத்தி பேச வந்திருக்கோம். ஆனா கார்த்தி, நீ சொல்ற மாதிரிலாம் 4 நாள் கொண்டாட முடியாது. ஏன்னா 10 மினிட்ஸ்ல ஷார்ட் டைம் ஸ்பீட் தான் முடிக்க சொல்லிட்டாங்க. ஆமா, இப்ப எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? தெரியுமே, பொங்கல் பண்டிகை கொண்டாட வந்திருக்கோம். சரி, பொங்கல் பண்டிகைனா என்னன்னு தெரியுமா? பொங்கல்ல அம்மா குக்கர்ல வைப்பாங்க. அதுவும் 2 தடவை புசு புசுன்னு அடிச்ச உடனே பொங்கலோ பொங்கல் சொல்லுவாங்க. அதுதான். என்னது குக்கரு புசு புசா? நான் சொல்றேன் கேளு. பொங்கல் என்பது விவசாயிகளின் திருவிழா. அதுவும் தை மாசத்துல விவசாயிங்க எல்லாம் அறுவடை முடிச்சிட்டு மாட்டுக்கும் சூரியனுக்கும் நன்றி சொல்ற நாள் தான் பொங்கல் திருநாள். சரி, ஃபர்ஸ்ட் இவங்களாம் யாருன்னு தெரியுமா? தெரியுமே, இவங்கெல்லாம் ஃபார்மர்ஸ். ஃபார்மர்ஸ் இல்லம்மா, தமிழ்ல அழகா விவசாயின்னு சொல்லணும். இப்ப விவசாயிகள் எல்லாம் எப்படி பார்த்து பண்ணிட்டு அறுவடை பண்றாங்கன்னு பாப்போமா? என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? ஓ, இதுவா? கேம்ப் ஃபயர் மாதிரி இருக்கு. குளிர்ல அதான் கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க போல. அது கேம்ப் ஃபயர் இல்லம்மா, போகி பண்டிகை. போகி பண்டிகையா? அப்படின்னா என்ன? இது தெரியாதவங்களுக்கு நம்ம சூர்யா நடிச்ச 7ஆம் அறிவு படத்துல போதி தர்மர் வருவார்ல, அவரோட பர்த்டேவை தான் போகி பண்டிகைன்னு செலிப்ரேட் பண்றாங்க. போகி பண்டிகை இல்லம்மா, போகி போகி போகி. எங்க போகி சொல்லு? போகி. போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டுல இருக்க பழைய பொருள் எல்லாம் நெருப்பு போட்டு எரிப்பாங்க. இப்ப நாம போகி பண்டிகையை கொண்டாடலாமா? பானையெல்லாம் வச்சு என்ன பண்றாங்கன்னு. ஓ, அந்த பானையில என்ன விழுந்துருச்சா? அவங்க என்ன தேடுறாங்க? என்னது தேடுறாங்களா? அவங்க பொங்கல் பண்றாங்கம்மா. ஆமா, அந்த 2 பெரிய கரும்பு எதுக்கு வச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கரும்புனா என்னன்னு தெரியுமா? இப்படி கிண்டுனா கை சுட்டுனால, அதனால பெரிய கரும்பை கிண்டுறதுக்காக
அது கிண்டுறதுக்காக என்னம்மா, நானே தெளிவா சொல்றேன். சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா கரும்பெல்லாம் நட்டு பானையை வச்சு பொங்கன உடனே பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவாங்க. பொங்கல் சாப்பிட்டாச்சா? அடுத்து என்ன பண்ணி வருதுன்னு தெரியுமா? கவு பொங்கல். அது கவு பொங்கல் இல்லம்மா, மாட்டு பொங்கல். வாவ், அங்க பாருங்க, மாட்டுக்கு மேக்கப்லாம் போடுறாங்க. என்னது, மேக்கப் போடுறாங்களா? அலங்கரிக்கிறாங்கம்மா. சரி, மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம பாரம்பரிய விளையாட்டு ஒன்று விளையாடுவோமே, அது என்னன்னு தெரியுமா? அதுதான் ஜல்லிக்கட்டு. வாங்க அதை பார்க்கலாம். காணும் பொங்கல்னு இன்னொன்னு இருக்கு. சரி, காணும் பொங்கல்னா என்ன? அதாவது சொந்தங்களும் நண்பர்களும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுற நாள் தான் காணும் பொங்கல். சரி, இப்ப எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஐயோ, அது இந்த மாதிரி இல்ல, அது வேற மாதிரி.